வணக்கம் சோதர நண்பர்களே. 2024ஆம் வருடம் குரு வக்ர பலன்கள் 2024 அக்டோபர் மாதத்திலிருந்து 2025 ஜனவரி மாதம் வரைக்கும், அதாவது 4 மாத காலங்களுக்கு குருவானவர் ரிஷப ராசியில் வக்ரகதி அடைகிறாங்க. பொதுவாக ஜோதிடத்தில் அந்த ஜோதிட பலன்கள் அப்படின்னு வரும்பொழுது இந்த வக்ர பலன்கள் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்கும். அதாவது வக்ரம் அப்படிங்கிறது கிரகங்கள் பின்னோக்கி செல்வது அப்படிங்கிறது பெரும்பாலானோருக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் அது கிரகங்களுடைய தன்மைகளுக்கு ஏற்ப, அது இருக்கக்கூடிய இடங்களுக்கு ஏற்ப, அதன் வகையில் நன்மை தீமை அப்படிங்கிறது கொஞ்சம் முரண்பட்ட தன்மையிலேயே இருக்கும். அதனால தான் வக்ரம் கிரகங்கள் அடையும் பொழுது சுப கிரகங்களே அசுப பலன்களை கொடுப்பது, இல்லைன்னா அசுப கிரகங்களே சுப பலன்களை கொடுப்பது போன்ற விஷயங்கள்லாம் எதிர்பார்க்கலாம். அந்த வகையில் கிரகாதிபத்திய வகையில் குரு முழு சுப கிரகமாக கருதக்கூடியவங்க. பட் அதே நேரம் குருவை பொறுத்த வரைக்கும் குரு இருக்கும் இடம் பால், குரு பார்க்க தான் கோடி நன்மை அப்படிங்கிறது தான் பழமொழி. அப்போ இந்த மாதிரியான கிரகங்கள் வக்ரம் அடையும் போது அதனுடைய பலன்கள் அப்படிங்கிறது ரொம்பவுமே மாறுபட்ட நிலையிலும் முரண்பட்ட நிலைகளும் தான் இருக்கும். அதனால தான் இந்த வக்ர கிரகங்களுடைய பலன்களை பொதுவான வகையில் எடுக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் சிக்கலான விஷயம்தான். பட் இருந்தாலுமே இந்த வக்ர கிரகங்கள் என்பது சுய ஜாதகத்திலேயே வக்ரம் பெற்றிருந்தது அப்படின்னா, கோச்சார ரீதியாக அது வக்ரம் அடையும் பொழுது அதனுடைய முழு பலன் அப்படிங்கிறது கிடைக்க பெற்று வருது. மற்றவங்களுக்கு ஒரு 50-60% நடக்குது அப்படின்னா, இந்த வக்ரம் அடைந்தவங்களுக்கு சுயஜாதகத்தில் வக்ரம் பெற்றவங்களுக்கு இந்த கிரகங்களுடைய பலன்கள் அப்படிங்கிறது 90-100% வரைக்கும் முழுமையாக இருக்கும். ஸோ பொதுவாகவே இந்த குரு பயிற்சி அப்படின்னு வந்துட்டாலே எல்லா ராசிக்காரங்களுக்கும் பொது பலன்கள் அப்படிங்கிறது சொல்லப்படும். அதில் எல்லா ராசிக்காரங்களுமே பார்த்தீங்கன்னா ஒரு சார்பினர் மட்டும் இன்னும் எதுவுமே நடக்கலை, எப்போ போல தான் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. காரணம் என்னென்னா, அவங்களுடைய ஜாதகத்தில் அந்த கிரகங்கள் வக்ர நிலையிலிருந்து செயல்பட்டு இருக்கும். இல்லைன்னா வக்ரம் பெற்ற கிரகங்களுடைய பார்வையிலையோ அல்லது சேர்க்கையிலையோ அந்த கிரகம் அடைஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஆட்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வக்ர காலங்களில் அந்த கிரகங்களுடைய அந்த பொது பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ அப்படி இந்த 2024 அடுத்த 4 மாதங்களுக்கு குரு ரிஷபராசியில் வக்ரம் பெறாங்க. ஸோ பொதுவான வகையில் ரிஷபராசியில் குரு வக்ரம் பெறும் பொழுது இது ஒரு கலவையான பலன்களை தான் கொடுக்கும். கிளியராக சொல்லணும்னா, கடைசி 5-6 மாதங்கள் ரொம்பவுமே யாரெல்லாம் ஸ்ட்ரகிள் ஆகிக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த அடுத்த 4 மாதங்கள் அப்படிங்கிறது ஒரு நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். பட் அதே கடைசி 5-6 மாதங்கள் ஏதோ பரவாயில்ல சமாளிச்சிட்டு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்கலாம் பார்த்திங்கன்னா அடுத்த 4 மாதங்களுக்கு கொஞ்சம் மந்தமாகத்தான் இருக்கும். அதாவது நெகட்டிவாக இருக்காது, விஷயங்கள் காரியங்கள் மந்தமாக இருக்கும். நார்மலாகவே குரு வக்ரம் பெறும் பொழுது பொதுவாக இந்த விவசாயம் சார்ந்த விஷயங்கள், தங்க ரீதியான விஷயங்கள், ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கல்வி வித்தை, விவசாயம் சார்ந்த விஷயங்கள், குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்களுக்கு இயல்பாகவே உட்படும். ஆல்ரெடி இது எல்லாமே பொதுவான வகையில் இன்றைய சூழ்நிலைக்கு கொஞ்சம் பேசு பொருளாகத்தான் இருக்குது. ஸோ இன்னும் சில காலங்களுக்கே பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருக்கும். அதனால் மக்கள் இது சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது நல்லது. அடுத்தது பொதுவான வகையில் ராசி ரீதியாக இது என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். மிதுனம். மிதுன ராசிக்கு 12ஆம் இடத்துல அடுத்த 4 மாத காலங்களுக்கு குரு வக்ரகதியில் செயல்பட்டு வரும். மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ சம்பகாலத்தில் தான் அஷ்டமச்சனி அப்படிங்கிறது முடிவு பெற்றது. பட் உடனேயே ராகு கேதுக்குடைய பயிற்சியும் இருந்ததுனால அஷ்டமச்சனி முடிஞ்ச பிறகுமே கூட மிதுன ராசிக்காரங்களுக்கு பெரிய அளவில் மாற்றம் இல்லை அப்படிங்கிறதான் உண்மை. பட் அதுக்காக மிதுன ராசிக்காரங்களுக்கு பெருசாக எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படிங்கிறது கிடையாது. அஷ்டமச்சனி காலத்தில் இருந்த அளவுக்கு பெரிய அளவில் பெரிய பிரச்சனைகள் எதுவும் கிடையாது. சம்பகாலத்தில் பெருசாக டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது எதுவும் இல்லை அப்படின்னாலும் கூட ஒரு சில மாற்றங்களோடு எல்லா விஷயங்களும் சமாளிச்சுட்டு தான் வராங்க. இன்னும் சிலருக்கெல்லாம் ஒரு சில நல்ல விஷயங்களையும் கொடுத்துக்கிட்டு தான் வருது. அப்படி கொடுக்கக்கூடிய விஷயங்களுக்கு முழு காரணக்கர்த்தாகவாக இந்த குரு மிதுன ராசிக்காரங்களுக்கு இருந்து வந்தது. கண்டிப்பாக மிதுன ராசியை சார்ந்த அனைவருக்குமே பார்த்திங்கன்னா ஒரு 3 வருடங்களுக்கு முன்னாடி இருந்த அவங்களுடைய நிலைக்கும் தற்போதைய நிலைக்கும் அப்படியே தலைகீழான மாற்றங்கள் தான் இருக்கும். இந்த மாற்றங்களுக்கு முக்கிய காரணமாக இருந்தது குரு. அப்படிப்பட்ட குரு இனி அடுத்த 4 மாத காலங்களுக்கு வக்ரகதியில் செயல்பட போகிறாங்க. பொதுவான வகையில் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குருனுடைய வக்ர காலகட்டம் அப்படிங்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் சாதகமான பலன்களை தான் கொடுக்குது.
ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி சுய ஜாதகத்திலும் அவங்களுக்கு கிரகங்கள் வக்ரம் பெற்றிருந்தது அப்படின்னா இந்த வக்கர காலகட்டங்களில் அவங்களுக்கு இன்னும் கூடுதல் சிறப்புகள் அப்படிங்கிறது உண்டு. சிலருக்கெல்லாம் இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள்லாம் சமீபத்தில் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். அந்த மாதிரி இடமாற்றங்களை பெற்றவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்களில் சாதகமான அமைப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். ஒரு சரியான டெசிஷன் தான் எடுத்திருக்கோம் அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடிய வகையில் அந்த அமைப்புகள் ஏற்படும். அண்ட் பொருளாதார நிலைகளில் நல்ல மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். மெயினாக இந்த வக்ர காலகட்டங்களில் மிதனராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காசு பண சமாச்சாரங்கள் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்லாம் ஈடுபாடுகள் அதிகரிக்க செய்யும். ஆரம்ப காலகட்டங்களில் அவ்வப்போது கொஞ்சம் டென்ஷனாகவும் காணப்படுவாங்க. ஒரு மாதிரியான பிடிவாதம், கோபம், அவசரத்தனம் போன்ற விஷயங்கள்லாம் அவங்ககிட்ட இருக்கத்தான் செய்யும். கொஞ்சம் டென்ஷனையும் அவசரத்தையும் குறைத்து கொண்டு செயல்பட்டு வர்றது அவங்களுக்கு நல்லது. அதே போல் உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கவனம் எடுக்க வேண்டியதாகத்தான் இருக்கும். தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கும் சரி அல்லது அவங்க குடும்பத்தாரை சார்ந்தவங்களுக்கும் சரி உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் மலைச்சலும் டென்ஷனும் கூடுதலாக இருக்குது. சம்பகாலங்களில் மிதனராசிக்காரங்களுக்கு இந்த உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகப்படியான தொந்தரவுகளை கூட ஏற்படுத்தியிருக்கும். என்னன்னே புரியாத மாதிரியான சில உடல்நல சங்கடங்கள் பார்த்து வருவாங்க. இந்த வக்ர காலகட்டங்களிலும் மிதன ராசிக்காரங்க உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் கவனம் எடுத்துக்க வேண்டியது அவசியமாகத்தான் இருக்குது. வெளி இடங்களிலிருந்து எதிர்பார்த்த உதவிகளை கிடைக்க பெற்று வருவாங்க. மற்றவங்க வகையிலிருந்து சகாயமான அமைப்புகள் அப்படிங்கிறது உண்டு. பட் அதே நேரம் மிதன ராசிக்காரங்க மற்றவங்களோட பேச்சுவார்த்தைகளில் செயல்படும்போது கொஞ்சம் கவனத்தை கடைபிடிக்க வேண்டியதும் அவசியமாக இருக்கும். முன்னாடியே சொன்ன அந்த கோபம், டென்ஷன், பிடிவாதம் அப்படிங்கிறது மிதன ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டங்கள் இருக்கத்தான் செய்யும். குறிப்பாக இந்த வக்ர காலகட்டத்தின் ஆரம்ப பகுதிகளில் கொஞ்சம் பிடிவாத குணம் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். அது உங்களுடைய பேச்சுவார்த்தைகளிலேயே காணப்படும். ஆகையினால் மற்றவங்க வகையிலிருந்து விஷயங்கள், காரியங்கள் வகையில் சகாயங்களை பெற்றாலும் கூட பேச்சுவார்த்தைகளால் தேவையில்லாத சங்கடங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. தொழில், வேலை, உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் நல்லபடியாக இருக்கும். நிறைய பேருக்கு இந்த உத்தியோக மாற்றங்கள், இடமாற்றங்கள் இல்லைன்னா பதவி உயர்வுகள் போன்ற விஷயங்கள்லாம் இந்த காலகட்டங்களில் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய செயல்திறனை வெளிக்காட்டி சிறப்புகளை பெறக்கூடிய காலகட்டமாகவும் இது மிதனராசிக்காரங்களுக்கு அமையுது. மிதனராசிக்காரங்க ரொம்பவுமே சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருப்பாங்க. சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக சிரமப்பட்டு மெனக்கெட்டு கடினமாக முயற்சி செஞ்சு சில காரியங்களை முடிக்க முயற்சி பண்ணுவாங்க. அதனாலேயே கூட அவங்களுக்கு இந்த உடல்நலம் சார்ந்த சங்கடங்கள், அலைச்சல்கள் போன்ற விஷயங்கள் வந்து போகலாம். அதனால் மிதன ராசிக்காரங்க இந்த விஷயங்களை கொஞ்சம் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பக்கம் கடினமான உடல் உழைப்புகளை கொடுக்கவும் செய்யுது, இன்னொரு பக்கம் அதன் மூலமாகவே உங்களுடைய உடல்நலனை பலவீனப்படுத்தவும் செய்யுது. அதனால் மிதன ராசிக்காரங்க இந்த விஷயங்களை கொஞ்சம் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணிக்கணும். அதாவது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் தான் மிதன ராசிக்காரங்க அஃபெக்ட் ஆக வேண்டியதாக இருக்கும். நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ ஒரு விஷயங்கள், காரியங்கள் வரும்பொழுது அது எல்லாமே உங்களுக்கு சாதகமான நிலைகளை தான் இருக்கும். அதிகமாக கஷ்டப்பட்டாலும் கூட அதுக்குண்டான ரிட்டர்ன்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லபடியாக இருக்கத்தான் போகுது. அதில் எந்த பிரச்சனையும் இருக்கிறது இல்லை. அந்த வகையில் இந்த தொழில், வேலை, உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் ஒரு பக்கம் அலைச்சல்கள் இருந்தாலும் அதன் மூலமாக ஆதாயங்களும் கண்டிப்பாக இருக்கச்சையும். நிறைய பேருக்கு புதிய வேலை வாய்ப்புகள், தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் கூட ஏற்படலாம். கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்லாம் இந்த காலகட்டங்களில் சாதகமான நிலைகள் இருக்கும். நிறைய பொருள் வரவுகள் அப்படிங்கிற இந்த காலகட்டங்களில் உண்டு. உங்களுடைய கடன் சார்ந்த விஷயங்களுக்கு சில சுமூகமான தீர்வுகளை கிடைக்கப்பெற்று வருவீங்க. வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சாதகமான அமைப்புகள் ஏற்படும். நார்மலாக தொழில், வேலை, உத்தியோக ரீதியாக சில நல்ல மாற்றங்களை பார்க்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். குடும்ப ரீதியான விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் ஒரு கலவையான அமைப்புகள் தான் இருக்கும். சொல்லப்போனால் குடும்பத்துக்குள்ள கொஞ்சம் மந்தமான சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இருக்க செய்யும். குடும்ப விஷயங்கள், காரியங்கள் வகையிலே பார்த்தீங்கன்னா நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஒரு நேரம் பார்த்தா குடும்பத்துக்குள்ள ஒரு கலகலப்பான சூழ்நிலைகளை பார்த்து வருவீங்க. மறு நேரமே பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரியான மந்த நிலையும் சங்கடமான சூழ்நிலையும் கொடுக்கும். ஸோ இப்படி குடும்பத்துக்குள்ள ஒரு கான்ட்ரவர்சியான விஷயங்கள் மாறி மாறி போய்கிட்டே இருக்கும். அதனால் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாத்தையுமே கொஞ்சம் சூழ்நிலை சந்தர்ப்பத்துக்கு அந்த மாதிரி அனுசரித்து போய்க்கிறது நல்லது. குறிப்பாக இந்த காலகட்டங்களில் பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனம் தேவை. அதுவும் ஆரம்ப காலகட்டங்களில் பெற்றோர்கள் வகையில் ஈடுபாடுகள் அதிகரிக்கவே செய்யும். பட் இருந்தாலும் அவங்க வகையில் கொஞ்சம் கவனமாக இருப்பதும் நல்லது. உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்களும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னுக்கு பெண் முரண்பாடாகத்தான் இருக்கும். அவங்க வகையிலும் கொஞ்சம் சூழ்நிலை சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி அனுசரித்து போய்க்கிறது நல்லது. கணவன் மனைவி உறவுகள், குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்க செய்யும். அவங்க வகையில் சில விஷயங்கள், காரியங்களில் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். அந்த திருமண விஷயங்கள் மற்றும் புத்திரவாக்கிய அமைப்புகள் இந்த காலகட்டங்களும் உங்களுக்கு கொஞ்சம் சாதகமான நிலைகளே இருக்குது. உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் வகையில் ஈடுபாடுகள் அதிகரிக்க செய்யும். அவங்களுடைய விஷயங்கள், காரியங்களில் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது மூலமாக ஆதாயங்களை பெற்று வருவீங்க. சொத்து சுகங்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்கள்லாம் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கவனம் தேவைப்படும். மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்களில் ஆரம்ப பகுதிகளில் மாணவர்கள் கொஞ்சம் ஹைப்பர் ஆக்டிவாக இருப்பாங்க.
பட் வக்ர காலத்தின் கடைசி பகுதிகள் அப்படின்னு வரும்பொழுது மாணவர்களுடைய விஷயங்கள் காரியங்களில் சில மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். நிறைய பேருக்கு சில இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் கூட அந்த காலகட்டங்களில் ஏற்படலாம். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டு வர்றது நல்லது. ஸோ ஓவராலாக இந்த குருவினுடைய வக்ர காலகட்டம் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் மிதன ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் டென்ஷன்கள் இருக்கத்தான் செய்யும். மிதன ராசிக்காரங்க நிதானத்தோடு செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்கும். மற்றபடி விஷயங்கள் காரியங்கள் வகையில் சாதகமான அமைப்புகள் இருக்கிறதுனால நிதானத்தோடு செயல்பட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக இந்த காலகட்டங்களில் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்க முடியும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.